ரஜினி, கமலுக்காக கதை இருந்தும் கூட லோகேஷுக்கு வாய்ப்பு கிடைக்காதது ஏன்னு தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், விண்வெளி நாயகன் கமலஹாசனும் மறுபடியும் சேர்ந்து ஒரே ஒரு படத்துலயாவது நடிக்கணும். அத நாங்க கண்குளிர பார்க்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பல வருஷங்களா கோரிக்கை விடுத்துட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ரசிகர்களோட ஆசைய நிறைவேத்தி வைக்க ரஜினியும், கமலும் முடிவு பண்ணியிருக்காங்க. அவங்க மறுபடியும் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்த ரெட் ஜெயன்ட் மூவிஸ் அப்புறம் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் இந்த மாதிரியான நிறுவனங்கள் சேர்ந்து தயாரிக்க இருக்கு. அந்த படத்த லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் அப்படின்னு தான் முதல்ல சொல்லப்பட்டுச்சு. ரஜினிய வச்சு கூலி, கமல வச்சு விக்ரம் படத்த கொடுத்த லோகேஷ் இப்போ அவங்க 2 பேரையும் வச்சு ஒரு கேங்ஸ்டர் படத்த படமாக்குறாரு அப்படின்னு தகவல் வெளியாச்சு. லோகேஷ் படத்துல ரஜினியும், கமலும் கேங்ஸ்டர்களா நடிக்க போறாங்களாம் அப்படின்னு பேச்சு கிளம்புச்சு. பிரச்சனையே அந்த கேங்ஸ்டர் கதைதானாம். ரஜினி படம் ரிலீஸ் ஆனா குடும்பத்தோட தியேட்டருக்கு போவாங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து பார்த்து ரசிக்கும்படி இருக்கும் ரஜினியோட படம். இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினி நடிப்புல வெளியான கூலி படத்துக்கு ஏ சான்று கிடைச்சது. வன்முறை அதிகம் இருந்ததால ஏ சான்று கிடைச்சதால வசூல் பாதிக்கப்பட்டதா நினைக்கிறாராம் ரஜினி. இந்த நிலையில மறுபடியும் கேங்ஸ்டர் கதையில நடிச்சா அதுக்கும் ஏ சான்று கிடைச்சிரும். அதனால தன்னோட இமேஜ் பாதிக்கும் அப்படின்னு ரஜினி கவலைப்படுறாராம். அதனாலதான் நண்பர் கமல் கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்க வேணாம் அப்படின்னு அவரு நினைக்கிறாராம். அது மட்டும் இல்லாம இனிமே ஏ சான்று கிடைக்கக்கூடிய வகையில கதை வச்சிருக்கக்கூடிய யார் இயக்கத்திலையும் நடிக்க கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் முடிவு பண்ணிருக்காராம். குடும்ப பாங்கான படங்கள்ல மட்டும்தான் நடிக்க போறாராம். கூலிக்கு ஏ சான்று கிடைச்சது மட்டும் பிரச்சனை இல்ல. அந்த படம் கமலோட விக்ரம் அளவுக்கு இல்ல. லோகேஷ் கனகராஜோட கெரியர்லயே ரொம்பவுமே தரம் குறைஞ்ச படம் அப்படின்னு விமர்சனம் எழுந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு கதையில நடிக்க ரஜினிகாந்த் எப்படிதான் ஒத்துக்கிட்டாரோ அப்படின்னு கூலிய பார்த்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில ரஜினி, கமல் சேர்ந்து நடிக்கக்கூடிய படத்தை இயக்க போறது யாரு அப்படிங்கறத இன்னும் முடிவு செய்யல அப்படின்னு தலைவரோட பொண்ணு சௌந்தர்யா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. இதுக்கிடையில ஜெயிலர் 2 படத்தை இயக்கிட்டு வரக்கூடிய நெல்சன் திலீப் குமாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அருணாச்சலம் படத்துக்கு பின்னாடி மறுபடியும் சுந்தர் சி இயக்கத்துல ரஜினி நடிக்க ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால கமல், ரஜினி சேர்ந்து நடிக்கக்கூடிய பட வாய்ப்பை சுந்தர் சிக்கு கொடுத்தா அது நிச்சயமா பிளாக் பஸ்டர் ஆயிடும் அப்படின்னு ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ரஜினியை வச்சு அருணாச்சலம், கமலை வச்சு அன்பே சிவம் படங்களை இயக்குனவர் தான் சுந்தர் சி. அந்த 2 படங்களையும் எத்தனை தடவை பார்த்தாலும் சலிக்காது. அதனால ரஜினி, கமல் பட வாய்ப்பை சுந்தர் சிக்கே கொடுத்து வெற்றிக்கான வழிவகை செய்யணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட கோரிக்கையா இருக்கு.